வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் நடிச்சிருக்க படம் தான் கோட். இந்த படத்தில் விஜய் கூட பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, மோகன் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய விசில் போடு மற்றும் இன்னொரு மெலோடி சாங் 2 சாங் வந்து இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் தான் இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு அப்டேட் இன்றைக்கி கிடச்சிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து வாங்கியிருக்கிறதா இப்போ தகவல் கிடச்சிருக்கு. இவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துணிவு படத்தை வாங்கி வெளியிட்டவர் தான் இவர் தான் இந்த படத்தை இப்போது தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்கிறாரு. இந்த நியூஸ் தான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. வர்மா, ஆதித்ய வர்மா போன்ற படங்களுக்கு அடுத்ததாக நம்ம துரு விக்ரம் அவர்கள் அடுத்ததாக பைசான் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தை பா ரஞ்சித் தயாரிக்கிறாரு. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஷெடியூல் திருநெல்வேலி பக்கம் நடந்துகிட்டு இருந்ததா தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஷெடியூல் இப்போ முடிஞ்சிட்டு தான் இப்போ தகவல் கிடச்சிருக்கு. ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி இந்த படக்குழு வந்து இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகர் கார்த்தியுடைய 25வது படம் தான் ஜப்பான். இந்த படத்துக்கு அடுத்து தான் கார்த்தி அவர்கள் நலன் குமாரசாமி அவருடைய இயக்கத்தில் வா வாத்தியார் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சீக்கிரத்தில் முடிய போகுது. அதே போல் பிரேம்குமார் அவருடைய இயக்கத்தில் மெய்யழகன் அப்படின்ற ஒரு படத்துலையும் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பும் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். அடுத்தடுத்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும். இந்த நிலையில் தான் இதற்கு அடுத்து தான் சர்தார் 2 PS மித்ரன் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இதே போல் இந்த படங்களுக்கு அடுத்ததாக அவருடைய 29வது படத்தை டானாக்காரன் டைரக்டர் தமிழ் அவர்கள் இயக்க போகிறதா இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ் தான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. ரோமியோ படத்துக்கு அடுத்ததாக விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்சிட்ருக்கிற படம் தான் மழை பிடிக்காத மனிதன். இந்த படத்தை விஜய் மில்டன் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை கமல் போரா தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படம் சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய ட்ரைலர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரான ஒரு படமாக நம்மளுக்கு தெரியுது. அதே போல் ஃபைட் சீன்லாம் இதில் வேறு மாதிரி இருக்குது. விஜய் ஆண்டனி அவர்கள் வேறு மாதிரியான ஸ்டண்ட்டை இதில் காட்டியிருக்கிறாரு. அதே போல் இந்த படத்தில் விஜய் ஆண்டனி கூட சரத்குமார், சத்யராஜ், மேகா ஆகாஷ் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அரண்மனை 4 படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு சுந்தர்சி அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் 1 to 1. இந்த படத்தில் சுந்தர்சி, அனுராக் காஷ்யப் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பரமபதம் டைரக்டர் திருநானம் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய ட்ரைலர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரைலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ரைலர் வந்து வேறு லெவலாக இருந்தது. இந்த படமும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக நம்மளுக்கு தெரியுது. அதே போல் அனுராக் காஷ்யப் மகாராஜா அப்படின்ற ஒரு படத்தில் மிரட்டியிருந்தார். ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இந்த படத்துலேயும் அவருடைய வில்லனிசம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்துலேயும் அவர் மிரட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், திஷா பதானி, தீபிகா படுகோன் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்க படம் தான் கல்கி. நாக் அஸ்வின் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருந்தார். இந்த படம் ஜூன் 27 கடந்த வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிறையா வந்துட்டு இருக்குது. இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் ஹாப்லாம் வேஸ்ட்டு, ரொம்ப லேகாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த படம் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த படத்துடைய மேக்கிங் தான். அது வந்து ஆங்கில படத்துக்கு இணையாக இருக்குது. இந்திய சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் கொண்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு மேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா உழைச்சிருக்கிறாங்க. ஃபைட் சீன்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருந்ததால் தான் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூலை வந்து குவிச்சிட்டு வருது. இந்த படம் 2 நாளில் மட்டும் 300 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. முதல் நாளில் இந்த படம் 191 கோடியும், அதே போல் 2வது நாளில் 100 கோடி அளவுக்கு வசூல் பண்ணி மொத்தமாக வந்து 2 நாளில் 300 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரபாஸ் அவர்களுடைய 5 படங்கள் தொடர்ந்து முதல் நாள் வசூலாக வந்து 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அதில் இந்த கல்கி படமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த படம் தொடர்ந்து வசூலை வந்து குவிச்சிட்டு வரதால 1000 கோடி அந்த படம் எட்டுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.